மார்க்கெட்ஸ்ல எவ்வளவோ டயட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தான் லிக்விட் டயட். அது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். Hi, I'm Dr. Preeti Mrinalini, a general laparoscopic and a bariatric surgeon practicing in Chennai. First of all, இந்த லிக்விட் டயட் அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த கிராஷ் டயட். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்ஸ், யோயோ டயட்ஸ், நிறைய டயட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸாக ப்ராப்ளமாக ட்ரெண்டிங் ஆனது இதுதான். தீஸ் ஆர் த ஃபியூ டயட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதானா ஃப்ரம் மை எண்ட் இட்ஸ் அ பிக் நோ. ஐ டு நாட் சப்போர்ட் எனி ஆஃப் தீஸ் கிராஷ் டயட்ஸ். இந்த கிராஷ் டயட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 5 days ஒரு 1 week கழிச்சு உங்களுக்கு ஒரு இவெண்ட் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்காக மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லூஸ் தட் லிட்டில் பிட் ஆஃப் 1 kg 2 kg அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா இட் இஸ் ஓகே அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல். பட் இதுவே ஒரு லைஃப் ஸ்டைலா இல்லை ஒரு 10 to 15 kgs நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலா இதை பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அ பிக் நோ. இது நம்மளால சஸ்டெயின்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டுகெதர் இது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, த மோமெண்ட் யூ லீவ் இட், இந்த டயட்டை நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் டயட்டுக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக யூ கோயிங் டு ரீகெயின் எவ்ரி திங் பேக். அண்ட் இது ரொம்ப மோசமாக யூ வில் ரீகெயின், which I will explain later in the video. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் இதை சாப்பிடாம இருக்கிறதுக்காக மற்ற மாத்திரைங்களாம் எடுக்க வேண்டியது கூட நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டோம். கேரளாவைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் யூடியூபை பார்த்து கடுமையான டயட்டை மெயின்டைன் செய்து வந்த நிலையில் திடீரென பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஒரு பொண்ணு ஜஸ்ட் வெறும் வாட்டர் குடிச்சு பாவம் அவங்க இறந்தே போயிட்டாங்க. விச் இஸ் நாட் அ வெரி குட் திங் டு ஹேப்பன் அண்ட் இட் இஸ் நாட் அன் அக்செப்டபிள் திங். எப்படி வெறும் தண்ணி குடித்தா என்ன ஆகும் நம்ம உடம்புக்கு, இல்லை வெறும் லிக்விட்ஸ்ன்னு எடுக்கும் போது என்ன ஆகும் நம்ம உடம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வெயிட் வந்து ஸ்கேலில் கம்மியாயிட்டே வரும். நீங்களும் ஓ வாவ் நான் தான் வெயிட் கம்மி ஆகிறேனே அப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் வெயிட் லாஸ், இட்ஸ் அபவுட் ஃபேட் லாஸ். ஸோ நம்ம ஃபேட்டை தான் கம்மி பண்ணணும். நம்ம மசிலை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாகி வீக்கெண்ட் லுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் மசில் கம்மியாகுது. இன்னொரு விஷயம், ஒரு எனர்ஜியே இருக்காது உங்களுக்கு. ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. முன்னாடி உங்களால் ஒரு 1 or 2 hours ஒரு வேலையை உங்களால் பண்ண முடியுதுன்னா இப்போலாம் ஒரு 30 minutes 1 hourலேயே ரொம்ப அசதி ஆகிடுவீங்க. பட் தென் அகெயின் யுவர் எனர்ஜி லெவல் கோஸ் டவுன். ஓகே டாக்டர், என்னால் இந்த கிராஷ் டயட்ஸ் எல்லாம் நான் பண்ணலை, அப்போ என்ன தான் பண்ணணும் ப்ராப்பரான வெயிட் லாஸ் அண்ட் ப்ராப்பரான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி செல்ஃப் அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு நம்மள அசஸ் பண்ணிக்கணும் வேர் வி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட ப்ராக்டிஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு மெஷின் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் லைக் யுவர் வேயிங் மெஷின். கூட ஒரு 2 ஹேண்டில் இருக்கும். அதை பிடிச்சிட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் பாடி. எவ்வளோ வாட்டர் கண்டென்ட், எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ ஃபேட், எவ்வளோ மசில், அதாவது லீன் பாடி மசில் எவ்வளோ இருக்கு, உங்களோட மெட்டபாலிக் ரேட் என்ன, உங்களோட ஃபேட் வந்து எந்த இடத்துல அதிகமாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு, நீங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் வெயிட் லாஸுக்கு, கூடவே உங்களோட வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ, உங்க BMI அண்ட் ஆல்சோ உங்களோட ஐடியல் பாடி வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி இது கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி there are various options to lose weight. One and the most gold standard is diet and weight loss. And diet ன்னு சொல்லும் போது it doesn't really mean crash diets, it just means healthy eating. So a mindful healthy eating is the right way forward. So நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன சாப்பிடணும், ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ஒரு அளவுக்கு ப்ரோட்டீன், ஒரு அளவுக்கு ஃபைபர் அண்ட் குட் ஃபேட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்து நம்ம அதை சாப்பிட்டு கூடவே ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கும்போது we start being healthy. Now இதையும் தாண்டி weight loss அப்படின்னு அச்சீவ் பண்றதுக்கு there are other modalities which I will tell you in another video. So இந்த மாதிரி more valuable contentக்கு subscribe பண்ணுங்க.